கிருஷ்ணா எங்க போயிட்ட? நீ அப்படி போன ராம் வந்துட்டான். என்ன கிருஷ்ணா, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ சொல்லாம உள்ள போற. கிருஷ்ணா எங்க போயிட்டு வர சொல்லு. கிருஷ்ணா ஒரு நிமிஷம். கிருஷ்ணா எங்கடா போன? ராம் கிட்டயாவது சொல்ல, எங்க போன? ராம் கொஞ்சம் பேசணும், வெளியே வா. மறுபடியும் எங்க? ராம் வெளியே வா. இப்பதான் வெளியில போயிட்டு வந்திருக்க. ரெஸ்ட் எடுக்கலனா திரும்ப ஜுரம் வராது. வராது. வா ராம். நான் இங்க கத்திட்டே இருக்கேன், நீ போறேங்கற. ஏய் வா ராம். இருங்க, நானும் வரேன். நானும் வரேன் இருங்க. ஹலோ ஹலோ பசங்களா எங்க போறீங்க? நானும் வரேன். நாங்க உடனே வந்துருவோம், நீ வீட்ல இரு. இல்ல நானும் வரேனே கிருஷ்ணா. வீட்லயே இருன்னு சொல்றல. போ. ஐயோ இவ்வளவு ஸ்பீடா? டே கிருஷ்ணா, இங்க எதுக்கு கூட்டு வந்த? நிகிதா வீட்டுக்கு எதுக்கு போன? அதை கேட்கவா இவ்வளவு தூரம் கூட்டு வந்த? நான் கேட்டதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. நிகிதா வீட்டுக்கு ஏன் போன? ஆர் யூ சீரியஸ்? ஆமா, சீரியஸா தான் கேக்குறேன். சரி, நீ எதுக்கு போன? எங்க? நிகிதா வீட்டுக்கு. சொல்லு கிருஷ்ணா. என் கேள்விக்கு இது பதில் இல்லையே. சரி, என் கேள்விக்கு நீ பதில் சொல்லு. நீ ஏன் போன? நிகிதா போன் பண்ணா. எதுக்கு? அவகிட்ட இருக்கிற என் திங்ஸ் எடுத்துட்டு போக சொல்லி. எடுத்துட்டு வந்தியா? எடுத்துட்டு வந்தியா? ஏன் அங்கே விட்டு வந்த? விட முடியலையா? சொல்லு கிருஷ்ணா. அவளை இன்னும் விட முடியல. அவ ஞாபகங்கள்லாம் இன்னும் இருக்கு. அவளை உன்னால மறக்க முடியல, அப்படிதானே? உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவள நீ என்னைக்கோ மறந்துருக்கணும், இல்லையா? ராம். எஸ், ராம் தான் சொல்றேன். நீ நிகிதாவை மறக்கணும். இனிமே அவ பேரை கூட நீ சொல்லக்கூடாது. ஏன்? ஏனா? டேய், நீ கிருஷ்ணா தானே? ஆமா, கிருஷ்ணா தான். ஆனா கிருஷ்ணாவா இல்ல, நீ நிறைய மாறிட்ட. நோ, நான் மாறல. நிகிதா விஷயத்துல கூட மாறலையா? ராம், ஏன்டா கத்துற? இன்னும் அந்த நிகிதாவை காதலிக்கிறியா? உன்னை வேண்டான்னு விட்டு போனவ அவ. பார்த்தவன அடிச்சு கொல்ல வேண்டிய விஷ பாம்பு அவ. அவளை இன்னும் காதலிக்கிறியா? ராம், நீ நினைக்கிற மாதிரி அவ கெட்டவ இல்ல. ஓஹோ, அப்புறம்? அவ நிலைமையில யாரா இருந்தாலும் அந்த நேரத்துல அப்படிதான் முடிவெடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பேச்ச கேட்பாங்க, நல்ல கேரியருக்காக லவ் மறப்பாங்க. இதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லையே. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோரா. நான் தான் நிகிதா பின்னாடி சுத்தினேன். ஒரு நாள் அவ ஏன் பின்னாடி சுத்தல. தன்னோட கேரியர் தான் முக்கியம்னு இருந்தா. டென்னிஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா. அதே டென்னிஸ்க்காக தான் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணா. காதல்ல சேர்றது பிரியறது எல்லாம் சகஜம்தான். உயிருக்கு உயிரா இருந்து பிரியறதும் மறுபடியும் உயிருக்கு உயிரா ஒன்னா சேர்றதும் காதல்ல மட்டும்தான் நடக்கும். இது உனக்கு தெரியாது. எனக்கு தெரியாதுடா. எனக்கு எப்படி தெரியும்? நான் யாரையாவது லவ் பண்ணியிருந்தா தானே தெரியும். ஆனா உனக்கு உனக்கு எல்லாமே தெரியும். காதலை பத்தி நல்லா தெரியும். என்ன சேட் டயலாக்கா? இல்லடா, பெயின்ல பேசுறேன். லவ்வர்ஸ் எல்லாம் ஏண்டா இப்படி முட்டாள்தனமா இருக்கீங்க? காதல் மனசை பார்த்துதான் வரும்னு சொல்லுவீங்க. ஆனா அழக பார்த்துதான் லவ் பண்ணுவீங்க. கேட்டா மனசோட வெளிப்பாடுதான் அழகுன்னு சொல்லுவீங்க. அப்படின்னா இந்த அழகு இல்லாதவங்களா மனசே இல்லாத கெட்டவங்கன்னு அர்த்தமா?
என்னடா உங்க லாஜிக்? அழகான பொண்ணா பார்த்து துரத்தி துரத்தி காதலிப்பீங்க. காதலிக்கும் போது உண்மையை தவிர மத்தது எல்லாத்தையும் பேசுவீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே உருகுவீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையில உங்க லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா உடனே அழகு ஆபத்தானது, காதல் பொய்யானது, அது ஒரு மாயை, அது ஒரு இன கவர்ச்சி, அப்படி இப்படின்னு வசனம் பேசுவீங்க. பிரிஞ்சு போனவங்க வேற ஆள் கிடைக்காம மறுபடியும் ஒண்ணு சேர்ந்தா எங்க காதல் பவித்திரமானது, தெய்வீகமானது, இத பிரிக்க எந்த சக்தியால முடியாது, அப்படி இப்படின்னு மானம் கெட்டத்தனமா மாத்தி பேசுவீங்க. இதென்னடா உங்க காதல்? கரும பிடிச்ச காதல். அடுத்தவங்களை ஏமாத்துறது, தனக்கு தானே ஏமாறுறது, இதாண்டா காதல். இந்த மாதிரி ஒரு காதல எனக்கு காதலிக்க தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், காதலுங்கிறது முன்னாடி நிக்கிறது அப்படியே காட்டுற கண்ணாடி மாதிரி இருக்க கூடாது. காதலிக்குள்ள காதலன் இருக்கணும், காதலனுக்குள்ள காதலி தெரியணும். அதான் உண்மையான காதல். போட போய் அந்த நிக்கிதாவை பாரு. அவளுக்குள்ள நீ தெரியறியா இல்ல அவ கரியரும் டென்னிஸும் தெரியுதானே நீயே போய் பாரு. ராம், லுக் கிருஷ்ணா, நான் உன் காதல பொய்ன்னு சொல்லல. ஆனா நிக்கிதா பொய்யானவன் சொல்ற. அவகிட்ட உண்மை இல்லன்னு சொல்ற. மறுபடியும் உன் உயிரை எடுக்க வந்த எமன் தான் அந்த நிக்கிதான் சொல்ற. ராம், ஏன் உண்மை ஏத்துக்க முடியலையா? வாட் நான்சென்ஸ். யாரு நான் நான்சென்ஸா? ஆமா, அந்த நிக்கிதா கெட்டவ இல்ல, அவ என்ன ஏமாத்தல. அப்படின்னா நீ அவளை ஏமாத்தினியா? நோ, யாரும் யாரை ஏமாத்தலனா நீ ஏன் சூசைட் பண்ணிக்க போன? அது என் தலையெழுத்து. தான் தப்பு பண்ணிட்டு அது தலையெழுத்துன்னு சொல்றவன் முட்டாள்டா. முட்டாள் நான் இல்ல, நீதான். ஒரு பொண்ண அப்படிதான் ரத்த வர அளவுக்கு அடிக்கிறதா? அடிக்கிறதா? அவளை அங்கே கொண்டு இருக்கணும். ராம், ராம், இது பார், இன்னைக்கு இல்ல என்னைக்குமே நிக்கிதா விஷயத்துல நான் மாறவே மாட்டேன். ஸ்டாப்.